எனக்கு வேற எந்தரா ஏண்டா தூக்கத்துல கூட சத்யா சத்யான்னு புலம்பிக்கிட்டு இருக்க? யாரா புலம்புனது? டேய், நான் தூங்குற மாதிரி நடிச்சேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சத்யா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்திருந்தாங்க. அவங்க ஏதோ என்கிட்ட பேசதான் வந்திருப்பாங்க. அவங்க எழுப்புறதுக்கு முன்னாடி நான் அசந்து தூங்குற மாதிரி நடிச்சேன். மாப்ள, இப்பெல்லாம் நீ வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ற மாப்ள. இவ்வளவு நாள் என் கூட பழகி இருக்கல, அதான் என்ன மாதிரியே பெர்ஃபார்மன்ஸ் பண்ற மாப்ள. என்ன சொன்னீங்க? ஒண்ணு இல்ல, சும்மா மூட்டு தூங்கு. மாப்ள சத்யாடா, எங்க எங்க என்ன மூடிக்கிட்டு தூங்க சொன்னல? அந்த பயம் இருக்கட்டும், தூங்கு. விடிட்டோம், நான் வச்சுக்கிறேன். கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டோமோ? வேணாம், அப்புறம் இதே ஹாஸ்பிட்டல்ல நம்மள அட்மிட் பண்ணிடுவான், தூங்கிடுவான். புரிஞ்சிருச்சு. டேய் சசி, எந்திரா. இவ வேற. என்ன சார், நல்லா தூங்குனீங்களா? தம்பி சார், ஆமா, நீங்க சத்யா கூட இல்லாம நீங்க எங்க? இது என்ன சீட்டு? சார், இது மெடிக்கல் சீட்டு. இதுல இருக்க மாத்திரை எல்லாம் டாக்டர் வாங்கினா சொன்னாரு. ஓ, பிரிஸ்கிரிப்ஷனா? சரி, வாங்க. சரி சார். மாப்பிள வாடா. குட் ஹாய் மார்னிங் பிரபு, நைட் நல்லா தூங்குனீங்களா? ஆமா டாக்டர், எப்படி தூங்கினேன்னே தெரியல, அப்படியே அசந்து தூங்கிட்டேன். எப்படி தூங்காம இருக்க முடியும்? நான் கொடுத்த டேப்லெட் அப்படி. டேப்லெட்டா? என்ன டேப்லெட்? ஒன்னும் இல்ல பிரபு, நீங்க 2 நாளா சரியா தூங்கலன்னு சத்யாவை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. உடம்பே டல்லா இருக்குன்னு உங்க வருங்கால மனைவி தான் சொன்னாங்க. வருங்கால மனைவியா? ஆமா, சத்யா என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க.
அது மட்டும் இல்லாம அவங்க தான் ரிக்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஸ்லிப்பிங் டேப்லெட் கொடுக்க சொன்னாங்க. உங்களுக்கு பால்ல கலந்து கொடுத்துருப்பாங்களே. பால்ல மாத்திரை கலந்து கொடுத்தாங்களா? ஏன் இப்படி பதறீங்க? வெறும் ஸ்லிப்பிங் டோசஸ் தான். உடம்புக்கும் மனசுக்கும் சரியான மருந்தே தூக்கம்தான். அதை எடுத்துக்கிறது தப்பே இல்லை. நீங்க ஆரோக்கியமா இருந்தா தானே உங்க வருங்கால மனைவிக்கு நம்பிக்கை தர முடியும். உங்க ஹெல்த்தை பாத்துக்குங்க. எனிவே சார், கங்க்ராட்ஸ். உங்க 2 பேர் ஜோடி பொருத்தம் வேற லெவல் சார். சிஸ்டர், இதோ வந்துட்டேன் டாக்டர். சாரி சார். ஹலோ. சரிம்மா, வந்துடுறேன். தம்பி சார், நீங்க பார்த்துக்கோங்க. எனக்கு முக்கியமான ஒர்க் இருக்கு. நான் போயிட்டு வந்துடுறேன். சரி சார். வாடா. அதோ மாப்பிள்ள வராரே. வாங்க வாங்க. வணக்கம் பாட்டி. வணக்கம் ஆண்டி. இந்தாங்க, உட்காருங்க. இதோ வந்துடுறேன். சரிங்க ஆண்டி. என்ன தம்பி, என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ ஐயோ, ஏதாவது? எதுவுமே வேணாம். தண்ணி மட்டும் போதும். ஜானகி, மாப்பிள்ளைக்கு குடிக்க தண்ணி கொண்டு வாமா. சரிங்க தா. இந்தாங்க. தேங்க்ஸ் ஆண்டி. இப்போ அப்பாக்கு எப்படி இருக்கு மாப்பிள்ள? இப்ப நல்லா இருக்காரு ஆண்டி. நேத்தே டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போயிட்டோம். உங்க சித்தி சொன்னாங்க மாப்பிள்ள. என்ன, முன்னெல்லாம் எதுவா இருந்தாலும் அம்மா ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. இப்போ அப்பா டிஸ்சார்ஜ் ஆனத அம்மா சொல்லாம சித்திய விட்டு சொல்லிருக்காங்க. என்னதான் எங்க மேல கோவம்னு தெரியல. ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லை ஆண்டி. அம்மா அப்பாவை பார்த்துக்கிறாங்க. அதனால சித்திக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்ல சொன்னாங்க. நீங்க ஃபீல் பண்ணிடக்கூடாதுன்னு தான் என்ன அனுப்பிச்சு வச்சாங்க. அப்புறம் இந்த ப்ரூஃபை கொடுத்துட்டு பேசிட்டு வர சொன்னாங்க ஆண்டி. இந்தாங்க, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. அப்புறம் இந்த ப்ரூஃபை படிச்சுட்டு சொல்லுங்க. ஏதாவது கரெக்ஷனா பண்ணிக்கலாம். எல்லாம் சரியா இருக்கு மாப்பிள்ள. ஆண்டி, அதுல ஏதாவது நேம் ஏதாவது விட்டு போயிருந்தா சொல்லுங்க, ஆட் பண்ணிக்கலாம். ஆமா, திவ்யாவோட பெரியப்பா மத்த சொந்தக்காரங்களோட பேரெல்லாம் ஆட் பண்ணணும். அவங்க கிட்ட கேட்டுட்டு நான் சொல்றேனே. சரிங்க ஆண்டி. வா திவ்யா. மாப்பிள்ள பத்திரிக்கை ப்ரூஃப் கொண்டு வந்திருக்காரு. ஒரு நிமிஷம்.
ஃபோன் பண்ணி இப்போல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணுறது இல்லைன்னு கேட்டிங்கல்ல, அப்படி இல்லை. ஆக்சுவலி என் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக். இவ்வளோ பிரச்சனைனால என்னால் உங்ககிட்ட பேச முடியல. ஐ எம் சாரி, தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்க பேசலனா என்ன? அதான் உங்க அக்கா உங்களுக்கும் சேர்த்து நல்லா பேசிட்டாங்களே. எங்கள் அக்கா அப்படிதாங்க. அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. அவங்களுக்கு பதிலாக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன். அப்புறம் இந்த பத்திரிக்கை ப்ரூஃப் கொண்டு வந்திருக்கேன். அதை காட்டி உங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு சொல்லி அப்படியே உங்ககிட்ட சாரி கேட்டு போகலான்னு வந்தேன். சாரிங்க. நீங்கள் என்ன மன்னிக்கிற ஐடியாவில் இல்லைன்னு தெரியுது. பரவாயில்ல. நீங்கள் அந்த பத்திரிக்கை ப்ரூஃபை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா கால் பண்ணுங்க. மாப்பிள்ள, உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா? இருக்கேன் ஆண்டி. 2 ப்ரூஃப், ஒன்று உங்களுக்கு, இன்னொன்று எங்களுக்கு ஆண்டி. சரி. சரிங்க. சரி, வரேன். வரேன் பாட்டி. போயிட்டு வாங்க. நான் வரேங்க. ரெடி 1 2 3 லாஃபிங் தெரப்பி பண்ணுங்க. ஏதோ சத்தம் கேக்குது இல்ல உள்ள? ஆமா டாக்டர், ஏதோ சிரிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. சிரிக்கிறாங்களா? யூஸ்லெஸ் ஃபெலோ. ஸ்டாப் இட். நீங்க எதுக்கு ஸ்டாப் பண்ணீங்க? கண்டினியூ பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்றல. ஏம்மா, இது என்ன ஹாஸ்பிடல் நினைச்சியா, சினிமா தியேட்டர் நினைச்சியா? எதுக்கு இப்படி கும்பலா நின்னு கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க? என்ன டாக்டர் நீங்களே இப்படி சொல்றீங்க? இது சிஸ்டர், இது பேர் என்ன? லாஃபிங் தெரப்பி. லாஃபிங் தெரப்பி. இது பண்ணா உடம்புல இருக்கிற மென்டல் ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைஞ்சு உடம்ப சீரா வச்சுக்கிறது உதவும். இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஆபரேஷனு, கத்தி, ஸ்ட்ரெச்சரு, ரத்தம் இப்படி எல்லாம் இருப்பாங்க. அதான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண. வாட் நான்சென்ஸ். இந்த வேலையெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கீங்க. இது ஹாஸ்பிடல். இங்கெல்லாம் இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்ணக்கூடாது. ஓகே? சிஸ்டர், டாக்டருக்கு ரொம்ப கோவம் வருது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பாரு போல இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், டாக்டரையும் லாஃபிங் தெரப்பி பண்ண வச்சிருமா? பண்ண வச்சிடலாம்.
இவங்க நாம சொன்னாலாம் கேட்க மாட்டாங்க, சொல்ல வேண்டிய ஆள் சொன்னாதான் கேட்பாங்க. ஹலோ. சாரிங்க, வீட்டில் எல்லாரும் இருந்தனால உங்கள்கிட்ட சரியா பேச முடியல. அப்புறம் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணாதது என் தப்பு தாங்க. ஆனால் உங்களுக்கு ஃபோன் பண்ணாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் உங்களை பற்றி தாங்க நினச்சிட்டே இருந்தேன். எனக்கு நீங்கள் தாங்க முக்கியம். நீங்கள் தான் லைஃபோட பெட்டர் ஆஃப். உங்களுக்குன்னு ஒதுக்க வேண்டிய டைமை ஒதுக்கி உங்களுக்கு கால் பண்ணி பேசியிருக்கணும். பட் நான் பேசல. அதனால நீங்க எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பீங்கன்னு அன்னைக்கு நீங்க ஃபோன் கட் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சது. சாரிங்க, இனிமே இப்படிலாம் நடக்காது. சரிங்க, நான் எதுவும் ஃபீல் பண்ணல. நீங்க ஃபீல் பண்ணாம போங்க. ம், சரிங்க, பாய். என்ன இவன் ரொம்ப நல்லவனா இருக்கான். என் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி கல்பனா நிலைமை மட்டும் எனக்கு வந்துடக்கூடாது. எதுவா இருந்தாலும் யோசிச்சு தான் முடிவெடுக்கணும். ஐயோ, டாக்டர் அடிக்கிறாரு. இப்ப சத்யா என்ன பிரச்சனை பண்ணிப்பாங்க தெரியலையே. ஹலோ ஹலோ பிரபு, எங்க இருக்கீங்க? ஏன் டாக்டர், ஏதாவது பிரச்சனையா? முதல்ல நீங்க வெளியே போறதை அவாய்ட் பண்ணுங்க, இல்லனா சத்யாவை வான் பண்ணுங்க. என்னாச்சு டாக்டர்? நீங்களே வந்து பாருங்க பிரபு, சீக்கிரம் வாங்க ப்ளீஸ். ஆ சரி டாக்டர். என்ன நடந்திருக்கும் தெரியலையே. டாக்டர், இந்தாங்க பிபி டேப்லெட். சத்யாவை வேற வார்டுக்கு மாத்திடலாமா டாக்டர்? வாட மாத்திட்டா சத்யாவில் எனக்கு பிரஷர் வராதுன்னு நினைக்கிறியா? சத்யா இருக்கிற வார்டு பிரச்சனை இல்ல, சத்யா இருக்கிறது தான் எனக்கு பிரச்சனை. லாஃபிங் தெரபி, யோகா, அது இதுன்னு ஹாஸ்பிட்டல்ல பண்றதெல்லாம் எம்டிக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். ஆல்ரெடி எம்டி பேரை யூஸ் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல சுகாதாரம் அவ பண்ண வேலைக்கே அவர் சத்யாவை வேற ஹாஸ்பிட்டல்ல பாத்துங்கன்னு சொல்லியிருக்கணும். ஆனா எம்டி நம்மள தானே திட்டினாரு. ஆமா டாக்டர், இப்படியே போச்சுன்னா அவங்க எது பண்ணாலும் நமக்கு எதிரா திரும்பி நம்ம வேலைக்கே பிரச்சனை வந்துடும். அப்படிலாம் எதுவும் ஆகாது, அதுக்கு ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். புதுசா ஐடியா பண்றேன்னு மறுபடியும் பிபி ஏத்திக்காதீங்க டாக்டர். டாக்டர், உங்களுக்கு பிபி இருக்கா? ஏன் எனக்கெல்லாம் பிபி வராதா? சாரி டாக்டர். டாக்டர் மனுஷன் தானே, கோல்டு, ஃபீவர், பிபி, சுகர், வாந்தி, மயக்கம் எல்லாம் வரும். வரட்டும். அதுவும் சத்தியமா இருக்கிற பேஷண்ட வச்சு சமாளிச்சா இருக்கிற நோயில 2 மடங்கு ஆயிடும். டாக்டர், நீங்க ஃபோன் பண்ணும்போதே நினைச்சேன் ஏதோ பிரச்சனைன்னு. என்னாச்சு டாக்டர்? சத்யா என்ன பண்ணாங்க? எம்டி வந்து என்ன கண்ணாப்பின்னு திட்டத்துக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன டாக்டர் புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. சொல்றதுக்கு என்கிட்ட சக்தி இல்ல பிரபு, நீங்களே வந்து பாருங்க. வாங்க வாங்க ப்ளீஸ். நீங்களே பாருங்க பிரபு, சத்யா பண்ற அநியாயத்தை. சாரி டாக்டர்.
பொடி பேபி. ஏங்க அமுல் பேபி என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல யோகா பண்ணிருக்கோம். ஐயோ.